மகளேன் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா துளசி வந்து சின்ன தம்பிக்கிட்ட சாரி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு சின்ன தம்பி, இந்த மாதிரி நான் உண்மையை சொல்கிறதுக்குள்ளே அத்தை உன்னை அப்படி அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நடந்து முடிஞ்ச விஷயம் தானேங்க, அதை ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்கிறாங்க. இல்லை, இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் இந்த மாதிரி ஒரு பழியை என் பையன் மேலே போட்டிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க. அப்படிலாம் எனக்கு யாருமே இல்லை, நானே ஒரு அனாதைங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி ரொம்பவே பாவமாக சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவகாமி நாச்சியார் வந்து பெரிய கும்பலே கூட்டிகிட்டு அபிராமி நாச்சியார் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அபிராமி நாச்சியார் அந்த பவானி அப்படிங்கிறவங்கள அடிச்சிருப்பாங்க. எதுக்காக அவனை அடிச்சாங்க அப்படின்னா துளசியை தப்பாக பார்த்துருக்காக அடிச்சிருப்பாங்க. ஏன்னா பவானி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவகாமி நாச்சியாரோட ஆளு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா சிவகாமி நாச்சியார் அபிராமி நாச்சியார் மேலே நீ வந்து பிராந்து கொடுன்னு சொல்லவும் அவங்களும் பிராந்து சொல்லி இந்த மாதிரி பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க. ஸோ அபிராமி நாச்சியார் மேலே எந்த தப்பும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பஞ்சாயத்து கூட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஊர் மக்கள் எல்லாம் பஞ்சாயத்தை கூட்டாமல் நேராக அபிராமி நாச்சியார் வீட்டுக்கே வந்துடுவாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி நாச்சியார் கிட்ட சொல்லுவாங்க. வேணும்னே சிவகாமி நாச்சியார் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வம்பளுக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.